ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டு வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்தாச்சு. திரும்ப இங்கே வந்து பார்த்தா கிளைமேட் இங்கேயே ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. நல்லா க்ளவுடியாக மழை வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த காஃபி செட்டப்புக்கு நான் டைனிங் டேபிள் கவரை வந்து ரேப் பண்ணிட்டு போயிருந்தேன். ஒரு வேளை மழை வந்துருச்சுன்னா இந்த செட்டப் நனைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த உட்டன் போர்டு வந்து மழையில் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு கவர் போட்டு போயிருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே தாங்கிருச்சு. உள்ளே வந்து மழை துளியெல்லாம் எதுவும் படல. இனி வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால இதை ஹால் பால்கனிக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அப்படியே இதிலிருந்து இன்றைக்கி டே அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹால் பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ஸையும் நான் வச்சுட்டு போயிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கீஸ் கொடுத்துட்டு போயிருந்தேன் வாட்டர் பண்ணுறதுக்கு செடி. ஏன்னா வர்றதுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லா பிளான்ஸையும் இங்கே வச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ்லேயே ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தது. உங்களுக்கு மணி பிளான்ட்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ டே ஸ்டார்ட்ஸ் வித் ஊட்டி வர்க்கி. கொடைக்கானலில் வாங்கின ஊட்டி வர்க்கி. ஸோ வர்க்கி அப்படின்னாலே வந்து ஊட்டிக்கு தான் ஃபேமஸ் போல். அதனால் இதுலேயே ஊட்டி வர்க்கின்னு தான் எழுதியிருந்தது. அதனால் காஃபியோட வர்க்கியோட அப்படியே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேக் பண்ணுறது. ஸோ ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பி போயாச்சு. ஆனால் திரும்ப வந்து இந்த அன்பேக் பண்ணுற தலைவலி இருக்குது பாருங்கள். ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த ஊருக்கு போயிட்டு வந்து அன்பேக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊருக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, கொடைக்கானலில் வாங்கிட்டு வந்த திங்ஸு, இது எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ட்ராலிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக க்ளோத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர்லேயே வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுவேன். எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கொண்டு வந்ததுனால ஃபோல்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராலியை வந்து நீட்டாக எம்டி பண்ணிடுவோம். ஸோ மேக்கப் பவுச் எல்லாமே ட்ராலிலே வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது எல்லாத்தையுமே எடுத்து இனி அதெல்லாம் வேறு அடுக்கணும். அதுக்கப்புறம் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேர் ஜுவல்லரி எல்லாமே இந்த குட்டி உட்டன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போவோம் ஊருக்கு போகும்போது. ஸோ அதையும் எடுத்து நீட்டாக வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே எம்டி பண்ணிவிட்டு ட்ராலியை வந்து அதனோட பிளேஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இந்த ட்ராலி டீட்டெயில்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒர்த்தான ஒரு ட்ரெஸ் தான். நான் ட்ரிப்புக்கெல்லாம் போகும்போது 10 டேஸ்க்கு கூட இதுதான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் பவுச்சஸும் வந்து என்னோடய பேக்கிங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இன்னும் லிங்க் வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மேக்கப் ஆர்கனைசரில் டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சிடலாம். ஸோ இதோட ஆர்கனைசர் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த உப்பு ஜாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிக் ஸ்டைலில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஊருக்கு போயிட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து லோட் பண்ணோம். ஊர்லேருந்து வரும்போது நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு வந்து இந்த 90s ஃபேவரட்டான இந்த ஜாம் ரோல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாராபட்சமே பார்க்குறதில்ல. டயட் கான்ஷியஸில் எதுவுமே நான் இருக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டா இங்கே இருக்கிறத விட ஊரில் இருக்க டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கேருந்து வரும்போதே இந்த டீ கேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த முந்திரி கேக் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் என்னோட பயங்கர ஃபேவரட்டான ஸ்நாக்ஸு. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக லோட் பண்ணி அதையும் வச்சிடலாம். இது முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலாக மெனுவெல்லாம் ஒன்றும் செய்யலை. சிம்பிளாக தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் செஞ்சுருந்தேன். கிளைமேட் ரொம்ப பட்டாய் கிளப்பிச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுட்டு கிளைமேட் ரசிச்சுட்டே அப்படியே சாப்பாடு முடிச்சாச்சு. அடுத்து இனி கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காஃபி செட்டப் இனி இங்கே கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேரை நம்ம திரும்ப இங்கேயே போட போகிறோம், ஸ்விங்கை கழட்டிட்டு. ஸோ 2 பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால. அண்ட் தென் பால்கனியில் இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம திரும்ப ஆர்கனைஸ் பண்ணோம். ரொம்ப தலை வழியான வேலை இதெல்லாம் எடுத்து மாற்றி மாற்றி வைக்கிறது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன சொல்கிறது, லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கொஞ்சம் நல்ல குப்பையாகவே இருந்துச்சு. ஸோ கையோட அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வெத்தலை துளசியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பிளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வெத்தலையெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருந்தது. இந்த சைடு வந்து எனக்கு கொஞ்சம் சன்லைட் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் வெத்தலை செடியை வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ வெத்தலை கொடி வந்து படர விட்டுருந்தனால அதெல்லாம் பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வெத்தலையை கொண்டு வந்து இந்த கார்னரில் அந்த கம்பியோடு வச்சுட்டா நல்லா படர விடுறதுக்காக.
அதுக்கப்புறம் இந்த பிளான்டர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் நான் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லேயே போட்டிருப்பேன். இது கொஞ்ச நாள் வெளியே வச்சுருந்தேன், இப்போ திரும்ப உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து கிழக்க பார்த்த மாதிரி கொஞ்சம் துளசியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் துளசி மாடம் வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாம் பிளான்ட்டை வந்து மாற்றி வச்சாச்சு. வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே நிறைய கொடி வளர்ந்துருந்தது. ஸோ அதை வந்து நீட்டாக ரோல் பண்ணி நம்ம இந்த பால்கனியோட அந்த கம்பியில் வந்து படர விட போகிறோம். வெத்தலை செடிக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னு நான் ஒன்றும் பெரிய மெனக்கெட்டெல்லாம் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கழுவுற வாஷ் பண்ணுற தண்ணி, இது எல்லாம் மட்டும்தான் நான் ஊற்றுவேன். ஸ்பெஷலாக வந்து நான் எதோ கேர் எடுத்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. எனக்கு இதுக்கே நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ அதனால் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் கூலர் மேலே வந்து மணி பிளான்ட்டு வச்சாச்சு. மணி பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு லீவ்ஸ் எல்லாம். கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூலர் மேலேயே அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாம் பிளான்ட்டை வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்த லீவ்ஸு அதுக்கப்புறம் ட்ரைடு லீவ்ஸு எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்பப்போ கட் பண்ணி விட்டால் தான் நல்லா பிளான்ட் எனக்கு வளருது. ஸோ அதனால் அதையும் நீட்டாக எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் இருந்ததுக்கு. இந்த சைட் ஃபுல்லாக பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்க மாதிரி இருக்குது. கிளைமேட்டுக்கு வந்து பிளான்ட்ஸை சுற்றி இருக்கிறது வந்து கொஞ்சம் காமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு துளசி பிளான்ட் எல்லாமே வச்சாச்சு. அண்ட் தென் துளசி மாடத்துக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ துளசி மாடத்துக்கு கீழே இனி கொஞ்சம் கோலம் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த இடத்துல நான் அப்படியே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா மணி பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சேர் செட்டப் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இருந்த அதே செட்டப் தான். கொஞ்சம் பிளான்ட்ஸ் மட்டும் அதிகமாக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து காஃபி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 சேரு டீ பாய் அதெல்லாம் போட்டு இந்த ஹால் பால்கனியில் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று மழையாக தான் இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸிங் ஸ்பேஸாக இந்த இடத்த வந்து இப்போ நான் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே டைம் இருந்தால் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இன்னுமே கொஞ்சம் காமாக வச்சுக்கலாம். வரப்போகிற வீடியோஸில் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் நான் வந்து வாஷ் பண்ண போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோத்ஸ் ட்ரையிங் ஹேங்கர் வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை விட இந்த ஹேங்கர் வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பால்கனியில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்க மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த ராட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதனோட லிங்க்கும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி மூவி போகலான்னு ஒரு பிளான். இன்றைக்கி மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் நான் போடலான்னு இருக்கேன். இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடைக்கானலில் போட்டிருந்தேன். நிறைய பேர் இதனோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. இதனோட லிங்க் நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய மூவி அவுட்ஃபிட். அவுட்டிங் ஸ்டார்டட். ஆக்சுவலாக நேரம் சரி எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் நம்ம இல்லாதனால எவ்வளோ லேட்டாக பார்க்கலாம்னு பாரு. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். செகண்ட் டைம் என்னோட மூவி மேட் பண்ணி மூவியோட இந்த டே எங்களுக்கு அப்படியே முடிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.